குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து நம்ம 36 சுடிதாரு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீட் ரவுண்டு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பீஸை வந்து 4 மடிச்சுக்கணும். இது வந்து சீட் ரவுண்டு வந்து மொத்தமாக தைக்கிறதோட சேர்த்து 12 இன்ச்சு. அந்த 12 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் பீஸை மடித்து போட்டுட்டேன். இப்போ மேலே தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு. அவங்களுடைய உயரம் வந்து 38க்கு ஒரு மார்க்கு. இதே மாதிரி இந்த ஆப்போசிட்லேயும் 38க்கு ஒரு மார்க் வச்சுட்டு இந்த ரெடி என்னமோ 38. நம்ம லைன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால இந்த 38க்குள்ளேயே நான் என்ன பண்ணுறேன், லைன் இது வச்சிருக்கேன். இப்போ பாட்டமாக மார்க் பண்ணி வச்சு மேலே இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவங்க வந்து லோ நெக்கு கேட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மார்க் சுற்றளவை 6ஆல் டிவைட் பண்ணணும். 36 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ஷோல்டர் அகலம் வந்து 6. இப்போ 6ல் வந்து நான் என்ன பண்ணுறேன், நெக்குக்கு வந்து 2.25 வச்சுக்கேன். இது வந்து ஷோல்டருக்கு. கழுத்து உயரம் வந்து 6. ஆறுக்கு ஒரு மார்க். வந்து நெக்குக்கு இந்த மாதிரி மாடல் இருக்காங்க. அதனால அந்த மாடல் அவங்களுக்கு வைக்கிறோம். இங்கே 6 இருக்கு இல்லையா, அதே 6 கொஞ்சம் கீழே வந்து வைக்கணும். உங்களுடைய ஆம்பல் உயரம் வந்து அதே சேம் தான். நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோன்னா 6 வருது. இந்த 6 நீட்டாக ஒரு மார்க். 1.25 இன்ச்சுக்கு இதை வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ண ஈஸியாக இதை வச்சுட்டு மார்க். மார்க் சுற்றளவு வந்து 10க்கு ஒரு மார்க். இப்போ அவங்களது சுற்றளவு வந்து 8.5. அந்த 8.5 வந்து இவங்களுக்கு வந்து என்ன அதிகமாக. இப்போ இந்த ஒரு 6 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிட்டு வச்சு பார்க்கணும். 8.5 இப்போ கரெக்டாக வருது. இது கிடையாது, 4 8.5. இப்போ இடுப்பு உயரம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா, ரெடி இலவில் வந்து அவங்களுக்கு வந்து 13. நான் பாப்பாவை குள்ளமாக இருப்பான், என்னை விடவே குள்ளமாக இருப்பான். அதே மாதிரி சீட் வந்து 19. அப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 9 வருது. சீட் ரவுண்டு வந்து 11 வருது. இப்போ இந்த மாதிரி ஸ்கேல் இருந்துச்சுன்னா வச்சு
இந்த ஷேப்பை கரெக்டாக இந்த மார்க்கில் இருந்து இந்த மார்க் அதே மாதிரி இங்கிருந்து அப்படி வளைச்சி எடுத்துக்கோங்க. அது தைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கேல் அளவு அப்படியே இது வந்து 1 இன்ச் இல்லையா, அப்போ அந்த 1 இன்ச்சுக்கு வச்சுட்டு இங்கே வந்து 11 வந்து அதே மாதிரி இந்த கீழே பாத்தல்லு 11 வச்சுட்டு மார்க் 1 இன்ச்சு தான் நமக்கு தேவை. இங்கே வந்து எனக்கு நேரம் ஓகேங்களா. இப்போ லைன் வந்து வந்து பாருங்க மார்க்கரு கரெக்டாக வருதுங்களா. நெக்கு எல்லாமே பார்த்துக்கோங்க. மார்க்குங்க 2 இன்ச் பண்ணிக்கலாம். இங்கே சென்டர் இருக்கு போட்டுக்கோங்க. இங்கே ஒரு அர்க்கத்து இந்த சீட்டண்டா ஒரு அர்க்கத்து இது பண்ண ஒரு அர்க்கத்து இது அர்க்கத்து சென்டர். இது இதுக்கு அகலமும் சென்டர். நான் வந்து இப்போ இதில் வந்து நெக்கை கட் பண்ண மாட்டேன். எப்பவுமே லைனிங்க்கு வந்து நெக்கை கட் பண்ண மாட்டேன். அது என்ன பண்ணுவேன், அதனுடைய அச்சு வந்து அப்படியே ஆப்போசிட்ல பதிவு இப்படி வச்சுட்டு தற்போது இந்த அதனுடைய அச்சு அந்த பக்கம் வருகிறாங்க. அப்படியே இந்த மார்க்கினாலே அப்படியே வரும். இது சென்டர், இது ஃப்ரண்ட். இது பேக். பேக் ஒயர் வந்து அவங்க 7 கேட்டிருக்காங்க, அதாவது லோ நெக்.
போட்டிருக்கிறாங்க. 4 புத்தகத்தோடு சேர்த்து நான் இங்கே 7.5 மார்க் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுட்டு அப்படி கடையில் ஆம்பூர் கவுன் கட்டிங்கன்னு கொடுப்பாங்க. இப்போ இதையும் அப்படி எல்லாத்தையும் திருப்பி போட்டு வச்சு தட்டிட்டிங்கன்னா இந்த அடையாளம் எடுத்துக்கோங்க. ரவுண்டு நெக், பேக்கில் ரவுண்டு நெக்கு, ஃப்ரண்ட்டில் ஸ்வீட் ஹார்ட் அந்த நெக்கு பேரும் எனக்கு கூட தெரியல, பாப்பா சொல்லுங்க. ஓகேங்களா? அவங்க ஸ்லீவுக்கெலாம் லைனிங் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாம் மூட்டுச்சு. இது என்னுடைய நெக் ஃபேப்ரிக்கிங். இது நான் என்ன பண்ணணும், அப்படி ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்லீவ் எடுக்கணும், அதுக்கு பெட்டு வரணும் இல்லைங்களா? இது என்ன பண்ணணும், இப்போ இவ்வளோ 12 தானே சீட் வந்து 12 வந்துச்சு இல்லைங்களா? அதே 12 தான் எடுக்கணும். இது அவ்வளோ தூரம் தேவையை தூரத்துக்கு வச்சுக்கணும். வெளியே கொஞ்சம் விட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இது கம்மி பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது 38 இல்லையா, அதனால கொஞ்சம் கீழே சேர்த்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுவோம். இருக்கிறது ஷேப்லாம் எதுவும் கொடுத்தாங்க. தைக்கும் ஷேப்லாம் நம்ம தைக்கும் போது இருக்கும். அதனால மேலே எப்பயுமே நம்ம சைடெல்லாம் கட் பண்ணணும். அப்படியே ஒரே ஸ்ட்ரைட்டாக இது அப்படியே ஃப்ரண்ட் பேக். இப்போ ஸ்லீவ்
ஸ்லீவ் வந்து அவங்க 18 கேட்டிருக்காங்க உயரம். ஃபுல் ஸ்லீவ் இது, ஃபுல் ஹேண்டு. இந்த 2 பார்டரும் வந்து நம்ம கை சுற்றோட கொடுத்துருவோம்.